வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். தக்காளி அவல் உப்புமா சூப்பராக செய்யலாம். நம்ம புளி அவல் செஞ்சுருப்போம், தேங்காய் பாசிப்பருப்பு போட்டு காரம் பச்சை மிளகாய் தாளிச்சுக்கிட்டே அவல் பண்ணியிருப்போம். இன்றைக்கி தக்காளியில் பண்ணலாம். ஒரு 5-6 தக்காளி, பழுத்த தக்காளியாக எடுத்து நீங்கள் மிக்சியில் வெளுமூணு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் தக்காளி கொஞ்சம் பச்சை வாடை வருது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வதக்கிட்டு கூட தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியில் புளிப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் புளி சேர்த்தும் நம்ம பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் இன்றைக்கி புளித்தண்ணி ரொம்ப நீர்க்க கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அவலில் நீங்கள் காரப்பொடி, உப்புப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டுன்ட்டு இந்த அரைச்ச விழுத விட்டே நீங்கள் அவலை பிசைஞ்சு ஒரு 7-10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. உப்பும் காரமும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் தூக்கலாவோ குறைச்சோ போட்டுக்கலாம். இது ஊறி 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் இலுப்பச்சட்டி வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு, பொரிக்கடலை இல்லைன்னா கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், அதுக்கப்புறம் கருகப்பிலை, பெருங்காயம் எல்லாமே நீங்கள் தாளித்து கொட்டிக்கோங்க. தாளித்து கொட்டி கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அவல், அதை எடுத்து நீங்கள் அப்படியே உதுத்து விட்டு போடுங்க. அவலில் ஓரளவுக்கு நார்மலாக அந்த தக்காளியோட இது இருந்து பண்ணணும். அந்த தக்காளி பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட கூடுதலாக சேர்த்துக்கலாம். அரையும் குறையுமா அவலை ஊற வச்சேன்னா கொஞ்சம் வெந்த பதம் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் பெரட்டுங்க. முதல்ல ஒரு 5 நிமிஷம், அப்புறம் எண்ணெய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷமாவது இந்த அவல் அடுப்பில் இருக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும். அப்படியும் உங்களுக்கு ரொம்ப வாடை வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தக்காளியை அரைக்கிறோம் இல்லையா பச்சையாக, அதுக்கு பதிலாக கொஞ்சம் நேரம் இலுப்புச்சட்டியில் வதக்கிட்டு அப்புறமா கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். அருமையான தக்காளி அவல் உப்புமா ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது கூட கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக தேங்காயை நல்லா மிக்சியில் பொடியாக திரிச்சிட்டு அதை இலுப்புச்சட்டியில் வறுத்துட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடுதல் சுவைக்காக. இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். அருமையான அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுது. தக்காளி அவல் உப்புமா இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு, எதுக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம். ரொம்ப நம்மளால் டைம் செலவழிக்க முடியல, இல்லை ரொம்ப எனர்ஜி இல்லாமல் இருக்குது, போதும் சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்கலான்னா நீங்கள் ஒரு 10 to 1/4 மணி நேரம் போதும். 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரத்தில் இந்த உப்புமா ரெடி ஆகிடும். ஆற்றுல செய்யுங்க.